கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாரும் நின்றவனமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 795வது பாடல், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே என்கிறதான பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் தேவனை ஆராதிக்கலாம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே
அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த எல்லா காரியங்களும், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பறவைகள், விலங்குகள் எல்லாமே அவர் என்ன நோக்கத்திற்காக உண்டு பண்ணினாரோ, எந்த பாதையில போகணும்னு நியமித்தாரோ அதிலே சரியாக சென்று கொண்டிருக்கிறது. சரியாக செல்லாத ஒரே ஒரு ஜீவன் மனுஷன் மட்டும்தான். பாவத்தின் வீழ்ச்சிக்கு பின்பாக மனுஷன் மட்டும்தான் ஆண்டவர் சொன்னதை மீறி எல்லா காரியமும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் மற்ற எல்லாமே தேவனால் படைக்கப்பட்ட அத்தனையும் அவர் சொன்ன வழிகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆராதனைனா என்னன்னா, அவர் என்ன சொன்னாரோ அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு சொன்ன மாதிரியே செய்வது தான் என்னது உண்மையான ஆராதனை. பாட்டு பாடுவது ஆராதனை, துதிப்பது ஆராதனை. ஆனால் அதை விட முக்கியம், வாரத்தில் 6 நாளும் பாட்டு பாடிட்டு இருக்கிறது இல்லை, வாரத்தில் 6 நாளும் துதிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. அல்லேலூயா. அதை தான் நாம் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். செழிப்பிற்கான வழியும் அதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு போதிக்கிற செழிப்பே அதுதான். அதை நாம் புரிந்து கொள்ளணும். அவர் சுதந்திரம் என்பது நினைக்கிறத பூரா செய்கிறது இல்லைங்க. நினைக்கிறத பூரா செய்கிறதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. கவர்மெண்ட்டு சில ரூல்ஸ் வச்சுருக்குது. ரோட்டில் லெஃப்டில் தான் போகணும், ரைட்டில் போகக்கூடாது. ரைட்டில் போனால் என்ன ஆகுங்க? ஆக்சிடெண்ட்டு நடக்கும். இல்லை, நான் சுதந்திர நாட்டில் இருக்கிறேன், என் இஷ்டத்துக்கு போவேன், போனால் ஆக்சிடெண்ட் நடக்கும். அதல்ல சுதந்திரம். அரசாங்கம் சொல்லுகிற சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நடக்கிறோம் பாருங்க, அதுதான் சுதந்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் தேவன் சொன்ன வழிகளில் நடக்கிறதுக்கு பேர் தான் என்னதுங்க? சுதந்திரம். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு ஆராதனை செய்ய போகிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். பாடல் புஸ்தகத்தில் 689வது பாடல். ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் எல்லாரும் இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆராதனை
அல்லேலூயா. காலை மாலை எவ்வேளையிலும் ஆண்டவரை ஆராதிப்பேன் என்று பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார். தாவீது பட்ட கஷ்டம் மாதிரி இன்ன வரைக்கும் உலகத்தில் யாரும் படலை. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. தாவீது பட்ட கஷ்டத்தை போல் நீங்கள் யாரும் படலை. தாவீது குடும்பத்தினாலே ஒதுக்கப்பட்டவன். தாவீது அடுத்த வேளை சாப்பிட்டானான்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அது மாத்திரமல்ல, ராஜாவானதுக்கு அப்புறமாவது நிம்மதியாக இருந்தானா அதுவும் இல்லை. அப்பையும் தன்னுடைய மகன்களால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையில் ஓடிக்கொண்டிருந்தவன். அல்லேலூயா. உயிருக்கே அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையிலும் தாவீது ஆண்டவரை விட்டு என்ன செய்யலை, பின்வாங்கி போகலைங்க. கடைசி வரை ஆண்டவரை தான் முழுமையாக பிடிச்சான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருக்கு தாவீதின் குமாரனேன்னு சொன்னால் பிடிக்கும். அல்லேலூயா. அந்த கனத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஏன்னா அவர்கிட்ட சுகத்தை எதிர்பார்க்கிற எல்லாரும் எப்படி தான் கூப்பிட்டாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு மறுப்பு சொல்லவே இல்லை. ஆண்டவருக்கு அந்த பேர் சொல்லி கூப்பிடும்போது பிடிக்கும். என் பக்தனாகிய தாவீது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு இந்த ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சவன், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு நினைச்சவன், ஆண்டவருடைய கட்டளையினால அவன் செய்யலை. அல்லேலூயா. அதை அவனுடைய மகனாக இருந்த சாலமோன் அதை செய்து முடித்தார். அல்லேலூயா. அப்போ அப்பேற்பட்ட தாவீது சொல்கிற வார்த்தை தான், சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தாவீது சொன்ன அதே வார்த்தை தான். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், தூங்கும்போது கூட ஆண்டவர் என்ன செய்வேன், துதிப்பேன். அல்லேலூயா. துதிப்பது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான ஒரு முக்கியமான வழி. அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா துதிக்கும் போது நாம் சூழ்நிலையை பெருசாக என்ன செய்ய மாட்டோம், நினைக்க மாட்டோம். துதிக்க ஆரம்பிக்கும் போது நினச்சா கூட அந்த துதியை முடிக்கும் போது அந்த எண்ணமெல்லாம் என்ன செஞ்சிடும், போயிடும். கர்த்தர் மட்டும்தான் நம்முடைய இருதயத்தில் இருப்பார். அல்லேலூயா. அதுதான் பாட்டு ரொம்ப முக்கியம். அந்த பாட்டை எப்படி செலக்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். சரியான வார்த்தைகள் உள்ள பாடல்களை பாடுவது அதை விட முக்கியம். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் புஸ்தகத்தில் 653வது பாடல். அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன் என்கிற பாடல். நம்ம எல்லாரும் தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் அந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன்
எல்லாரும் சேர்ந்து
சேர்ந்து கைவிடாதே
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம் பிதாவே. நானும் என் வீட்டாருமோ என்றால் உம்மையை சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி அன்றைய குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் உம்மை நேசிக்க, உம்மை சேவிக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பாக்கியத்திற்காகவும் சலாக்கியத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தாவே நீர் ரட்சிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது என்ற வசனம் எங்களுடைய குடும்பங்களில் நிலைக்கப் போகிறது ஆண்டவரே, அது பலிக்கப் போகிறது. அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.